நான் இன்றைக்கி என்ன கான்செப்ட் பண்ண போகிறேன்னா, ஒரு குடிகாரனுடைய ஒரு நாள் வாழ்க்கை. மற்றவங்களுக்கு முதல் நாளாக இருக்கலாம், இறுதி நாளாக இருக்கலாம். கதையோட நாயகன் பெயர் கோவிந்தன். கோவிந்தனா, சீக்கிரம் வாடா. என்னடா பண்ற? என் பேரையே வச்சுட்டு சீக்கிரம் கடையை தொடனா. முடியல என்னால. சீக்கிரம். தினமும் 100 பேருக்கு சர்வ் கொடுப்பா. ஒன்னா பார்த்தா தப்பா இந்த தொழில தப்பா இருக்குது. இதோ நம்ம மாதிரி 100 பேர் வாழ்க்கை நாசம் பண்ண மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுப்பா தொடங்கணும். சீக்கிரம் தொடனா. போய் இதை குடிச்சாரு முழுசா இருக்கு. ஐயோ ஐயோ, வயிறு எரியுது. ஐயோ வயிறு எரியுது. ஐயோ தண்ணி. கோவிந்தன், தண்ணி குடினா. அந்த தண்ணி சாதாரண தண்ணி குடினா. எரியுதுண்ணா. ஏப்பா ஏன்ப்பா இங்கே இன்னும் ஏதாவது பண்ணி தொலைச்சாரு. முதல்ல கடை விட போப்பா. இதுதான்ப்பா சொல்கிறேன். உடிஞ்ச உடனே சோறு திங்காம இங்கே வந்து சார் வச்சுற நீ. அதனால ஒரே ரோதனை எனக்கு பொம்மால இருப்பாப்பா. நாளைக்குன்னா வந்தேன் நீ அவ்வளோதான். காசு ரெடி. ஹலோ ஏம்மா? ஆமாம் போய் சாப்பிட்டு தாக்குறேன். என்ன உனக்கு அங்கே தான் காசு விட்டு வந்த? நீ வாயை மூடிட்டு போனாவே எனக்கு எல்லாம் தெரியும். நாசமா போச்சு. வச்சிருந்த காசை எடுத்து குடிச்சு தொலைச்சிட்டீங்களா? உன்னால தடவை ரோதனை இருக்கணும். நாய் உன்னை பெத்ததுக்கு நமக்காக போய் தூக்கல போட்டு தூக்கணும். வீட்டுக்கு வந்து சிறப்பு தான் ரெடி பண்ணாய். ஏய் பண்ண சரி. என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? ஏதோ பாருங்கப்பா, பாருங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கி போலாம்ப்பா. டாக்டர் திடீர்னு ரோட்டில் நின்றுருந்தான். டக்குன்னு ஏதாச்சு பாருங்க டாக்டர். டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். வெயிட் பண்ணு. இந்த பேஷனோட வந்தவங்க இவருக்கு வந்து மூளை போகிற நேரம் பாதிப்பு. அதனால் இவரோட ஒரு கை ஒரு கால் செல்லுங்க. 10 கிலோ பிரஷர். சரியாக ரொம்ப நாளைக்கு சாப்பிடாம எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் இது ஃபிசியோதெரப்பி மூலியமாவோ இல்லை முறையான சாப்பாடு மூலியமாவோ இதெல்லாம் ரெகுலராக பண்ணால் நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டம். ஐயோ குடிக்காதான்னு சொன்னேனேடா. இப்படி நாசம் பண்ணிட்டானே. உன்னை நம்பி வீட்டில் வேற ஒரு அம்மா இருக்குது டாக்டர். என்ன பண்ணுன்னு தெரியல. நீங்களே பார்த்து பண்ணீங்க. ஐயோ ஏன் அப்படிலாங்க? சாமி வீட்டில் கொண்டு போய் போட்டோன்னா நான் அவ்வளோதான். இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது? சொன்னா கேட்கணும். சொல்கிற கேட்குற மைண்ட்ஸில் அவன் இல்லை. என்ன பண்ண முடியும்? மனசு கேட்கலண்ணா. குடிச்சா அப்படிதான் ஆகும். குடிச்சா அப்படிதான் ஆகும். வா. ஐயோ டேய் கோவிந்தா, என்னடா உனக்கு? ஐயோ என்னப்பா பண்ணி எப்படி கொண்டு போறீங்க? ஐயோ கோவிந்தா, என்னடா உனக்கு? கோவிந்தா கோவிந்தா, ஓ எப்படி எப்படி வாச சொல்லுங்க. பத்த புள்ள குடியா கிடக்கு. கோவிந்தா இந்த வாசு கொஞ்சம் வாசு ஆயனோட நான் சொல்லுங்கப்பா. கோவிந்தா உனக்கு நரம் பாதிப்பு கொடுத்துருக்கோம்மா.
கை ஒரு கால் வேணா போயிடுச்சு ஒன்றும் பண்ணோம்னா டாக்டர் கை வச்சுட்டாங்க நாலு முடிஞ்சு பார்த்து ஐயோ குடிக்காதன்னு சொன்னேன் கோவிந்தா கேட்டியா என்னமோ என்னால குடிக்காம இருக்க முடியலம்மா விடிச்சா சோத்துக்கு முன்னாடி தாடு எனக்கு குடிதமா வேணும் கைகள் அடிக்குதுமா அம்மா முடியலம்மா அம்மா கைகள் அடிக்குதுமா ஒரே ஒரு கட்டிக்கு வைக்கணுமா ஐயோ ஐயோ என் பிள்ளை இப்படி கேட்கிறானே என்னதான் பண்ணுவேன் ஐயோ வாழ்க்கையே போச்சே